திரும்பி அப்பா இதை ஆவியான இதை ஃபோர்ஸ் பண்றாரு. பேதுரு வந்து படகுல 2 வாட்டி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி 2 வாட்டி சீசர்களுக்கெல்லாம் வந்து தரிசனம் காட்டுனதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை அதிகாரத்தில் அந்த வார்த்தை வரும், பேதுரு மீன் பிடிக்க போலாம் என்றான். அப்ப அவனோட சேர்ந்து எல்லா சீசர்களும் என்ன செய்யறாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு படகுல போறாங்க. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர்கள் ஒன்றும் அவர்கள் கைக்கு அகப்படலையா, ஒன்றும் அகப்படலையா. ஆனா விடியற் காலமான போது இயேசு வந்து கரையில நின்றா. சொல்லுங்க, சீசன் சேஞ்ச், சீசன் சேஞ்ச், சீசன் சேஞ்ச். இந்த கதை புரிஞ்சவங்க கையை தட்டி இதை வேற மாதிரி. இந்த கதை புரியாதவங்களுங்க வந்து நின்னா எனக்கு என்ன கேட்கிறேன், வந்து நின்னா கேட்பாங்க. இந்த கதையோட முடிவு கிளைமேக்ஸ் தெரியும்னா கையை தட்டி இன்னதுக்கு வாங்கி இருக்கணுமே. இயேசு வந்து கரையில நின்றார். சீசன் சேஞ்ச், சீசன் சேஞ்ச், சீசன் சேஞ்ச், சீசன் சேஞ்ச். இயேசு வந்து கரையில நின்று அங்கேருந்து கேட்கிறாரு, எல பேதுரு, ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் இருக்காம்ல? உடனே பேதுரு என்ன சொல்லியிருக்கணும், பேதுரு அந்த நானா தானே எப்படி பண்ணியிருப்பேன், ஏல நானே நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, நீ வந்து எது கேட்குற, இப்படிதான் நம்ம பேசியிருப்போம். அப்ப அவங்களுக்கு இயேசு யார் என்று அவங்களுக்கு தெரியாது இருந்தார்கள். அப்ப ஏசப்பா சொல்றாரு, வலது பக்கமா உன் வலையை போடு, வலது பக்கமா வலையை போடு. நான் சொன்னல, இனி நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும், 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 உங்களுக்கு போதிக்கும். அடுத்தது என்ன செய்யணும்னு கேள்வியோடு வந்திருக்கிறீங்கல்ல, யங் கப்புள்ஸ் பார்த்து அப்பா சொல்றாரு, அடுத்தது என்ன செய்யணும், இந்த ப்ராஜெக்ட்ல அடுத்தது என்ன செய்யணும். லைவ்ல சில பேர் அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் டாடி, வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட். இத்தனை டிக்கெட்டர்ஸ் என் தலைமையில இருந்து என்ன பிரயோஜனம் டாடி, என் வாழ்க்கையில எதுவும் பார்க்க முடியலன்னு சொல்லி கேள்வியோடு வந்திருக்கல. அப்பா சொல்றாரு, இனி இந்த அபிஷேகம் உனக்கு அப்கிரேட் ஆகி உனக்கு போதிக்கும். இரவு முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டும் ஒண்ணுமே அகப்படலையா. அப்பா சொல்றாரு, அந்த இடத்துல ஆவியை காட்டினாரு, படக கொஞ்சம் ஆழத்துக்கு போ, ரைட்ல திரும்பு, லெஃப்ட்ல திரும்பு, எதெல்லாம் சொல்லல. எங்க அவன் வெறுங்கையோடு வந்தானோ, எந்த இடத்துல அவன் வெட்கப்பட்டானோ, எங்க அவன் தோத்தானோ, அதே இடத்துல வசனம் அங்கே படகு நகுதுன்னு சொல்லவே இல்லையே. எங்க வெட்கப்பட்டியோ, எங்க அவமானப்பட்டியோ, எந்த பிசினஸ்ல வெறுங்கைய பாத்தியோ, ஓ எந்த இடத்துல நீ வெறுங்கையோட இருந்தியோ, எங்க உனக்கு வந்து வெற்றியை பார்க்காம தோல்வியின் அனுபவத்தோடு இருந்தியோ, அப்பா சொல்றாரு அதே இடத்துலதான் உன்னுடைய தோல்வியின் அனுபவம் வெற்றியின் அனுபவமா ஒரு சீசன் சேஞ்ச், season change. Our season is changing right now.